சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம குருஜி முனைவர் எம்எஸ் கோபிநாத சுவாமி கிட்ட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நாடி ஜோதிடம் குறித்த பல விஷயங்கள், ரகசியங்களை ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா வைத்தீஸ்வரன் கோயிலில் அகத்தியர் சூட்சும நாடி ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய ஆராய்ச்சியில் பல விஷயங்களை கண்டு தெளிஞ்சிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு வழிகாட்டுதலை இந்த உலகம் பூரா கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஐயா கிட்ட இன்றைக்கி அடிப்படையாக நான் கேட்க போகிறது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நான் நாடி ஜோதிடம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எப்படி தொடர்பு கொள்வது, என்னென்ன அடிப்படையாக நாங்கள் செய்யணும்? ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் தொடர்ந்து ஜாதகம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதில் என்ன இருக்கிறதில்ல அப்படின்னு சொன்னால் ஒரு திருப்தி இருக்கிறதில்ல, யாரும் சரியாக சொல்கிறது இல்லையோங்கிற ஒரு வருத்தமும் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நாடி ஜோதிடம் கை கொடுக்குமா அப்படிங்கிறத நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐயா வணக்கம். வணக்கம். போன 2 எபிசோடில் நம்ம நிறைய விஷயங்களை பேசினோம். இப்போ தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு நம்ம வழிகாட்டணும் அப்படின்னா, இப்போது நான் இப்போ ஜாதகம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் ஒருத்தர்கிட்ட போகிறோம், இன்னொரு ஜோதிடர்கிட்ட போகிறோம், இன்னொரு ஜோதிடர்கிட்ட போகிறோம். அந்த மாதிரி போய் பார்க்குறோம். ஆனால் யாருமே சரியாக சொல்ல முடியாமலும், என்னோடய பிரச்சனை என்னன்னே கண்டுபிடிக்க முடியாமலும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நாடி ஜோதிடம் தீர்வு தருமா? கண்டிப்பாக தருங்க ஐயா. கண்டிப்பாக நாங்கள் செஞ்சுருக்குறோம். இப்போ இதிலே பார்த்தா நாடி ஜோதிடத்தில் நிறைய குறிப்புகள் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலே குறிப்புகள் இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட வரவங்கள்ட்ட ஓலையில் என்ன இருக்குதோ அதை அப்படியே நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு அதுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு சொல்கிறோம். தீர்வுன்னா இப்போது உதாரணத்துக்கு பார்த்தா தற்கொலையிலேருந்து கூட மீண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க மீண்டு நம்ம திரும்ப நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆசீர்வாதம், மகரிஷியோட ஆசீர்வாதத்தோட இருக்கிறன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அது மாதிரிலாம் இருக்கிற நிறையா நபர்கள் இருக்கிறாங்க. நல்ல வழிகாட்டல் எங்ககிட்ட வரவங்களுக்கு நாங்கள் நல்ல வழிகாட்டலோட அவங்களை கொண்டு போவோம். என்ன அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் கூட மகரிஷியோட ஆசீர்வாதத்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணுன்றது தான் எங்களுக்கோட எண்ணமும் கூட. இப்போ அதனால் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு நல்லது, நம்ம ஆத்ம திருப்தி, அவங்களும் ஒரு ஆத்ம திருப்தியாக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, ஒரு தம்பி 2025 இப்போ தாங்க அவர் பரீட்சைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறார். சரிங்க. ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ வராங்க. இப்போ அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து தான் வராங்க. வந்துட்டு பார்க்கும்போது அவர் ஓலை எடுத்து பார்க்கும்போது, இப்போ நீ இதுக்கு முன்னாடியே நீ இதற்கான தோல்விகளை நீ சந்திச்சிருப்பேன்னு சொல்கிறாங்க. இதுக்கான தோல்விகளை நீ சந்திச்சுட்டு நீ கண்டிப்பாக வெற்றி அடைவேன்னு சொல்கிறாங்க. வெற்றி அடைவ எப்போனா 2025 பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ண நம்மகிட்ட ஒரு 2வது அட்டம்ப்ட்னு நினைக்கிறேன். அவர் பாஸ் பண்ணிட்டாரு. பாஸ் பண்ணிட்டு திரும்ப வந்தாங்க. வந்துட்டு நம்மளை பார்த்துட்டு இதெல்லாம் சொன்னாங்க. நம்ம அந்த முறைகளை சொன்னோம். அந்த முறைகளை ஃபாலோ பண்ணுங்க ஐயா. இப்போ மகரிஷி என்ன சொல்கிறாங்களோ அந்த முறைகளை ஃபாலோ பண்ணோம். இப்போ அவங்களோட முயற்சியும் தேவை. இப்போ அவங்களுக்கான முயற்சியும் தேவை. இப்போ அவங்களோட முயற்சியெல்லாம் இருந்ததுனால தான் எல்லாம் ஒத்து போய் ஒரு நல்ல நிலைமைக்கோ இல்லை ஒரு தேர்வு தேர்ச்சி பெறத்துக்கோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கோ அதுக்கான தீர்வுகள் எல்லாமே மகரிஷி சொல்கிற மாதிரி ஒரு முறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஐயா. வெற்றி நிச்சயம். நம்மளை நாடி வரவங்களுக்கு எல்லாருமே நல்ல அந்த ஒரு பிராப்தோடு தான் இருக்கிறாங்க. சரி, இப்போது அடிப்படையில் இப்போ நான் உங்களை தொடர்பு கொள்ளணும். அவங்கள தொடர்பு கொண்டு இப்போது நான் சென்னையில் இருக்கேன், நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கீங்க. இப்போ என்னுடைய தகவல்களை உங்களுக்கு முதல்ல அனுப்பிடணுமா, இல்லை நேராக வைத்தீஸ்வரன் கோயில் வரணுமா? வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நேரெல்லாம் வரலாங்க ஐயா. வர முடியல, வர சூழல் இல்லை அப்படின்னா நீங்கள் ரேகையை எங்களுக்கு அமுச்சு விட்டா போதுங்க ஐயா. நாங்கள் அதுக்கான ஓலைகளை தேடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லுவோம். சொல்லும்போது நீங்கள் நேராக வந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலயமா நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான விளக்கங்கள் இல்லை எந்த மாதிரியான கேள்வி பதில்கள் எதுவாக இருந்தால் கூட அவங்க திருப்தி அடைகிற வரைக்கும் நம்ம சொல்கிறது தாங்க நம்மளோட வேலை. நம்ம சேவையாகவே செஞ்சிட்ருக்குறோம். நம்ம அவங்களுக்கு திருப்தி தேவை. ஏன்னா அவங்க பல மன கஷ்டத்தில் தான் நம்மக்கிட்ட வராங்க. அந்த மன கஷ்டத்துலேருந்து ஒரு தீர்வை நம்ம கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. அவங்களுக்கு நம்பி தானே வராங்க. அந்த நம்பிக்கைக்காக நம்ம அவங்களுக்கான ஒரு சேவை செஞ்சிட்ருக்கோங்க ஐயா. அது நிறையா இருக்கிறாங்க. நிறையா இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியிலேருந்து அனுப்புவாங்க. ரேகையை அனுப்பி இப்போது நிறையா ஐடி ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க.
அவங்கெல்லாம் வந்து இரவு பகல் பாராமல் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்க வந்து நம்மக்கிட்ட வரும்போது வந்து அவங்களோட தீர்வுகளெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. எப்போ நேரம் ஓய்வு கிடைக்குதோ அப்போ வராங்க. ஆலய வழிபாடுக்கெல்லாம் வரும்போது வந்து நம்மளை பார்த்துட்டு போகிறது வந்து ஒரு இதாக இருக்குது, நிகழ்வாக வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து போன 2 வீடியோலேயே கேட்டிருந்தீங்க ஐயாவோட தொடர்பு எண் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லா வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோலேயும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐயாவோட தொடர்பு எண் இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த தொடர்பு எண்ணில் நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயிலுங்கிறத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது நான் கேட்க வரேன், எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட. ஆனால் கேட்குறதுக்கு எனக்கு ஒரு சங்கோஜமாக இருக்குது. இதை எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இல்லைன்னா இவர் எப்படியாவது கண்டுபிடிக்கிறாரா பார்ப்போம், டாக்டர்கிட்டயே போயிட்டு எனக்கு என்ன வியாதின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு அந்த சுவடியிலேயே என்ன பிரச்சனைன்னு சொல்லாமலே நீங்கள் சொல்லிவிடுவீங்களா? அவர் எதுக்காக வந்திருக்கிறாரு, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் சொல்ல முடியுமா? அதில் இருக்குமா? அது கண்டிப்பாக சொல்கிறோங்க. அதில் அந்த ஓலையில் என்னென்ன செய்திகள்லாம் இருக்குதோ, என்னென்னலாம் மகரிஷி எழுதி வச்சிருக்கிறாங்களோ அத்தனையும் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்ல போகிறோம், சொல்கிறோம். சொல்லி அதில் ஏதாவது விளக்கங்கள் இல்லை சந்தேகங்கள் இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஓப்பனாக எதுவாக இருந்தாலும் கேளுங்கன்றத நம்ம கிளைண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது. நம்ம வந்து எதையும் மறைக்க வேணாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வை நோக்கி தான் நம்மக்கிட்ட வராங்க. நம்மக்கிட்ட வந்து தீர்வு கிடைக்கும்னு தான் நம்மக்கிட்ட வராங்க. அதனால் நீங்கள் வந்து இதை செஞ்சீங்கன்னா, இந்த முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதிலேருந்து நீங்கள் வந்து வெற்றி பெறலாம். இந்த தோல்வியை வந்து வெற்றியாக மாற்றுறதுக்கான ஒரு வழி இது. அதனால் இந்த முறைகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ப்ளஸ் வந்து சில கேள்விகள்லாம் வந்து கேட்கறதுக்கே ரொம்ப ஐரோப்பட்டா கூட நம்மளே சொல்லிடுவாங்க அவங்களுக்கு. அதுதான் நம்ம சொல்லிடுவோம். நம்ம சொல்லுவோம். நீங்கள் ஏன்னா இப்போ அவங்க வர்றப்பதே தெரியுது இப்போ அவங்க எவ்வளோ சூழலில் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோ மன உளைச்சலில் இருக்கிறாங்க. அது மாதிரி இதெல்லாம் இருக்குது. இப்போது இடையில கூட கணவனை இழந்தவங்க சரி ஒரு அம்மா வந்திருந்தாங்க. வந்திருந்தப்போ வந்து அவங்களுக்கான மறுமணம் அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு வந்து தயக்கம். அந்த மறுமணத்துக்கான அவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏஜ் இல்லைங்க, சின்ன வயசு. அந்த ஏஜில் என்னான்ட்டு அப்புறமா மகரிஷி சொல்கிற மாதிரி சில முறைகளை சொல்லி அதில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் திருப்தி அடைஞ்சிக்கலாம், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்படியும் வாழலாம்ன்ற மாதிரி நம்ம வந்து மகரிஷி சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம சொல்லியிருந்தோம் அவங்கள்ட்ட. அப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து சில திருமண தடங்கல்கள் வரும்னு மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஓலையில். அப்போ அந்த டைமில் வந்து அந்த தடங்கல்கள் தடங்கல்கள்லாம் இது மூலயமா ஒரு எதிர்பாராதமான சில சம்பவங்கள் நடந்திருக்குது. நடந்ததுனால அப்புறம் அவங்களுக்கு வந்து மறுமணத்துக்கு போகலாமான்ற ஒரு அயர்வு அவங்ககிட்ட இருக்குது. என்னடா இவங்க இப்படி கேட்குறாங்களா, நம்ம எதாவது நினச்சிப்போன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்களோ என்னன்னு தெரியலைங்க. அதுக்கான தீர்வை நம்ம சொல்லியிருந்தோம், சொல்லியிருக்கோங்க ஐயா. அது இன்னும் நமக்கு இன்னும் செய்தி வரல. இன்னும் குறுகிய காலத்தில் அவங்க சொல்லுவாங்க. வரும் நல்ல செய்தியே வரும்னு எதிர்பார்க்குறாங்க ஐயா. இப்போது இன்னொரு கேள்வி எனக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் வாசிச்சிட்டே இருக்கீங்க, அடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய செய்தியை நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சி உண்டாகுது. இதை எப்படி வந்து இவங்களுக்கு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தயங்கின அனுபவங்கள்லாம் உண்டா உங்களுக்கு? அது மாதிரி இருக்குங்க ஐயா. என்னன்னா வந்து இப்போ தாயாருக்கு ஒரு மகன் இருக்காரு. மகனுக்கு வந்து தாய் தந்தை இருக்கிறாங்க, ஒரே மகன். தாயாருக்கு ஒரு பெரிய தடங்கள் இருக்குது. அந்த தடங்களை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கான முறைகளையும் மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. அந்த தடங்களை சொல்கிறப்போ வந்து இது மாதிரி ஆக போகுதுன்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாரு. யாராக இருந்தாலும் ரொம்ப கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கன்சோல் பண்ணோம். அதற்கான முறைகளும் இருக்குது, தடுப்பு முறைகளும் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுங்க கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அந்த நோயால் பாதிக்கப்படுறதுனால வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் ஒரு நல்ல மருத்துவத்தை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் இது பண்ணலான்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ நம்ம திருப்தியால் வந்து அவங்க என்ன வெளியில் போகும்போது அவ்வளோ இது
ம் 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 பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரைஸ் பண்ணிட்டு தான் போனாங்க அவங்க. சரிங்க சரிங்க. ஏன்னா அவங்க அம்மான்றதுனால வந்து ரொம்ப என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அதெல்லாம் நிறையா அதெல்லாம் நினைக்க தானே செய்வாங்க. இதெல்லாம் நிறையா சொன்னாங்க. ஆ ஆ சொல்லும்போது அவங்களோட பாதுகாப்பு, ஆ இப்போ அவங்களுக்கான ஒரு தீர்வு, ம் அதை நினச்சி அவங்க ரொம்ப இதுவாக, நாங்கள் உள்ளே வரும்போது வந்து ரொம்ப அந்த பயத்தில் தான் நான் வந்தேன். ஆ ஆ ஆ ஆனால் நான் வெளியில் போகும்போது எனக்கு அந்த பயமே இல்லை. வெரி குட். எங்களுக்கு ஒரு தீர்வாக நீங்கள் சொல்லிருக்கிறது வந்து மகரிஷிக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டுலாம் போயிருக்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி வந்து சொல்ல முடியாத பிரச்சனைகளோட வந்து தீர்வு வாங்கிட்டு போகிறது ஒரு ரகம். இன்னொருத்தங்க இவர் எப்படியாவது இவரை செக் பண்ணணும், நம்ம வந்து எப்படியாவது இவரை ப்ராங்க் பண்ணணும், இல்லைன்னா இவரை வந்து இவர் தப்பாக சொல்கிறாருங்கிறத ப்ரூவ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி பரிசோதனை பண்ணுற மாதிரி வந்து கடைசியில் அவங்களே கன்வின்ஸ் ஆகி போன ஆட்கள்லாம் இருக்காங்களா அவங்கள்ட்ட? ஏன்னா டெய்லி எத்தனையோ பேர் வருவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நடந்திருக்கா? அது மாதிரிங்கய்யா, இப்போது உதாரணமாக இப்போ ஓலை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் தேவை எங்களுக்கு. இப்போ வந்து அந்த எழுத்து இருக்குது, உங்கள் அப்பாவோட எழுத்து இதில் இருக்குது, உங்கள் அம்மாவோட எழுத்து இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது உங்களோட ஒத்துழைப்பும் தேவை. அப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்களோட இதை வந்து கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணுவாங்க. ஓ சரி. அந்த மிஸ்லீட் பண்ணும்போது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தப்பாக ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் அப்புறம் அவங்களே ரியலைஸ் பண்ணி திரும்ப நம்மகிட்ட வந்து திரும்ப அடுத்த இதுலேயே வந்து திரும்ப ஐயா நான் இப்படிலாம் சில இது மறைச்சிட்டேன் சொல்லி நம்மகிட்ட வந்து நிறையா பயன்படுறவங்களாம் இருக்கிறாங்க. அது எப்பயுமே ஐயா நம்ம நாடி ஜோதிடம்னு பார்க்கும்போது வந்து சில கஸ்டமரோட ஒத்துழைப்புகள் கொஞ்சம் நமக்கு தேவைப்பட்டோம். அப்போ நம்ம ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆனால் தான் வந்து ஓலைகளில் கண்டுபிடிச்சி அவங்களுக்கான பலன்கள்லாம் நம்ம சொல்ல முடியும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற தயக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நாடி ஜோதிடம் பார்க்க வரேன், பிரச்சனையை சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் ஒரு தீர்வும் சொல்லிட்டீங்க, அதுக்கு ஒரு பரிகாரமும் சொல்கிறீங்க. ஒருவேளை அந்த பரிகாரம் கடுமையான பொருள் செலவு பிடிக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னா நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன? ஏன்னா இன்றைக்கி போன உடனே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பரிகாரம் அப்படின்னு ஏகப்பட்ட காசை வந்து வாங்குறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லாம் அந்த மாதிரி ரொம்ப பொருள் செலவு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குமா, இல்லை வரக்கூடியது வந்து ரொம்ப எளிமையாக எல்லாருமே செய்யக்கூடியது அந்த மாதிரி இருக்குமா? நம்ம வந்து நம்மளா சொல்கிறது இல்லைங்க. மகரிஷி ஓலையில் என்ன எழுதி வச்சுருக்காங்களோ அந்த பரிகார முறைகளை பூஜை முறைகளை நம்ம சொல்லிடுறோம். சரிங்க. ரொம்ப பெருசாக பண்ண முடியலன்னா சின்ன விளக்கு வழிபாடு, ஆலய வழிபாடு, ஹோமங்கள் அவங்களால முடிஞ்சால் அதை செஞ்சுக்கலாம். இல்லைன்னா அதற்கான சின்ன சின்ன அந்த வழிபாடுகள் இருக்கலாம், அதுக்கான அட்வைஸ் நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு. குலதெய்வ வழிபாடுன்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். சில இது என்னென்னா இப்போ ஓலை படிச்சுக்கிட்டே இருப்போம், படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு ஆலய சின்ன குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, வந்துட்டு படிச்சுட்டு இருக்கும்போதே அப்பயே நிறுத்திடுவீங்க? ஆமாம், அப்படியே நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு சின்ன தடங்களை போக்குறதுக்காக வந்து நம்ம சொல்கிறோம். செஞ்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் அது ஓகே தான். அதுக்கப்புறம் படிப்போம் அவங்களுக்கு. அவங்க என்ன பலனோ எல்லா பலனையும் அவங்களுக்கு சொல்லிடுவோம் நம்ம. அதனால் வழிபாடுன்றது வந்து நம்ம அவங்களே வந்து செஞ்சுப்பாங்க ஐயா. நம்ம வந்து அதை இது பண்ணுறதில்ல. ஓலையில் மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வழிபாடை சொல்லுவோம். அவங்க வந்து அந்த வழிபாடுகளை செஞ்சுப்பாங்க. செஞ்சு அவங்களால வர முடியலன்ற பட்சத்தில் நம்மகிட்ட சொன்னாங்கன்னா அவங்க மூலயமா நம்ம பண்ணலாம். வந்து அவங்களுக்கான அந்த பிரசாதத்தை நம்ம அனுப்பிடுவோம். இப்போ நம்ம அலுவலகத்திலே அவங்களால வர முடியலன்னா சில ஹோமங்கள் அதெல்லாம் வந்து நம்மளே பண்ணுறோம். இப்போது வெளியிலேருந்து வரவங்கலாம் அவங்களால வர முடியல, அவங்களாம் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நம்ம பண்ணுற அந்த முறைகள் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. புரியுது. அதனால் முறைகள் வந்து அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே நம்ம சொல்லிவிடுவோம், அவங்க செஞ்சுப்பாங்க. சிறப்பு. குலதெய்வம் பற்றி சொன்னீங்க, நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வரணும்னு. இந்த குலதெய்வம் தான் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு என்ன பண்ணுறது, குலதெய்வம் எதுன்னே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் குலதெய்வமானு கன்ஃபார்ம் பண்ண முடியாதவங்க இருக்காங்க. இப்போது நாடி படிக்கும்போது குலதெய்வம் எது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்குமா? அவங்களோட மூதாதையர்கள் வழிபட்ட அந்த தெய்வத்தை தான் வந்து இவங்க குலதெய்வமாக வழிபடுறாங்க. அது வழிவகையாக அவங்க பாரம்பரியமாக வந்து வழிபட்ட ஒரு தெய்வத்தை தான் வந்து குலதெய்வமாக வந்து அவங்க வழிபடுறோம். அது மாதிரி தான் அவங்க வந்து அந்த குலதெய்வ வழிபாடும் அதுதான் அவங்களுக்கு.
அது நம்ம முறைகளில் வந்து குலதெய்வ வழிபாடுன்னு தனியாக ஒரு இந்த வழிமுறையே இருக்குது. இல்லை ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஊர் மாறிட்டோம். நம்ம நிறைய வந்து இப்போ நாங்களாம் பூர்வீகம் எங்கே இருந்தோம் அப்படின்னு எங்களுக்கு சரியாக 2-3 ஊர் சொல்கிறாங்க. அப்புறம் சென்னையில் வந்துட்டோம், செட்டில் ஆகிட்டோம், நம்ம இங்கே செட்டில் ஆகிட்டோம். இப்போ எங்களோட குலதெய்வம் எது அப்படிங்கிறதுலையே எங்களுக்கு என்னவா இருக்குது, சந்தேகம் இருக்குது. இப்போ நாங்கள் 2 இடம்னா 2 இடத்துக்குமே இப்போ போகிறோம். 2 இடமா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏதாவது ஒன்று தானே குலதெய்வமாக இருக்கணும். அப்போ கரெக்டாக இதுதான் உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறத நாடி மூலம் அறிந்து கொள்ள முடியுமா? அதுதான் கேள்வி. அதற்கான தீர்வுகள் இருக்குங்க ஐயா. அதற்கான காண்டத்தை எடுத்து படித்து பார்த்தா உங்களுக்கு உனக்கு குலதெய்வம் என்ன, நீங்கள் எந்த வழிபாடுகள் எந்த மாதிரி பூஜை முறைகள் நீங்கள் செய்யணும், அது செஞ்சால் உங்களுக்கு வந்து எல்லாமே திருப்திகரமாக அமையும்ன்றத எல்லா அந்த ஆலோசனைகளையும் நம்ம சொல்கிறோங்க அவங்களுக்கு. சரி, இப்போது ஒருத்தர் ஜாதகத்தோடு வராரு, அவரோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வாசிச்சுட்டு வரீங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே வரேன். என்னோட கூட பிறந்தவங்க யார், எத்தனை பேர், அம்மா அப்பா யார், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய வேலை அது தொடர்பாகவும் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு பொதுவான காண்டத்தில் சொல்லியிருப்பீங்க, நீங்கள் இந்த மாதிரியான வேலையில் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. அது ஓகே அப்படின்னு இருந்திருக்கும். இப்போ திடீர்னு வேலையில் ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு வேலை மாற வேண்டிய சூழல் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப உங்ககிட்ட வந்து அதை பற்றி கேட்குறப்போ நீங்கள் அதுக்கு வழிகாட்ட முடியுமா? கண்டிப்பாக வழிகாட்டலாங்க ஐயா. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவன் எல்லாத்தையும் அந்த கையில் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம வந்து எதுவுமே கேட்கறது கிடையாது அவங்கள்ட்ட. நம்ம வந்து அவங்க கட்டை விரல் சாட்சி மட்டும் தான் நமக்கு. அவங்க எது வச்சுருந்தாலும் நீங்கள் வச்சுருங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அவங்க எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லி பரிகாரங்கள்லாம் இது நம்ம நாடி ஜோதிடத்தில் என்னென்னலாம் மெசேஜ் சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் சொல்லி முடித்து கடைசியாக வந்து அவங்களோட அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணுன்னா கொடுப்பாங்க. நம்ம சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஒத்து போகும். நம்ம என்ன முறைகள் சொல்கிறோமோ, என்ன விளக்கங்கள் சொல்கிறோமோ, மகரிஷி என்னென்னலாம் ஓலையில் எழுதி வச்சிருக்கிறாங்களோ அந்த விளக்கங்கள் அத்தனையும் அவங்களுக்கு ஒத்து போகும். ஒத்து போனால் அப்புறமா தான் கடைசியாக அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நம்ம எடுத்தோடனே அந்த ரெக்கார்ட்ஸ் எதுவுமே அவங்கள்ட்ட வந்து கேட்கறது கிடையாதுங்க. அதுக்கான அந்த வேலை நிமித்தமான வேலையில் ஏதாவது சில தடங்கள் இருக்கு, இல்லை வேலை கிடைக்கல, இல்லை வேலையில் ஏதாவது முன்னேற்றம் தேவை, அது மாதிரி ஏதாவது தேவைகள் எது இருந்துச்சுன்னா அது சம்மந்தமான அந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக அவங்கள பார்த்து நம்ம சொல்லுவோம். ஓலையை படித்து சொல்லும்போது அதற்கான தீர்வுகளையும் சொல்லுவோம். அந்த ஆலோசனைகள்லாம் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்குங்க. கிடைச்ச பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வரும்போது நம்மகிட்ட காட்டுவாங்க. காட்டுனா பிறகு அது நிறையா மெர்ஜ் ஆகிருக்குங்க ஐயா. ஓகே இது மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்க, அது எல்லாமே இது வரைக்கும் பாருங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நேர்களே, நம்ம நாடி ஜோதிடம் குறித்து பல விஷயங்களை ஐயா மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி தான் நம்ம ஓடுறோம். அப்படிப்பட்ட தீர்வுகளை நம்மளால் நாடி ஜோதிடத்தின் மூலம் பெற முடியும்னா அதை ஏன் நம்ம வந்து தவிர்க்கணும்? அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க, வேணுங்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஐயா, ரொம்ப நல்ல தகவல்களை சொன்னீங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி. நன்றிங்க. நன்றி.